போன வாரம் சிவகங்கை எபிசோட் முடியும் போது அடுத்த வாரம் உங்களை இந்தோனேஷியால சந்திக்கிறேன்னு சொன்னோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம் இந்தோனேஷியாவோட தலைநகரம் ஜகார்த்தா. லெட்ஸ் ஸ்டார்ட் தி பியூட்டிஃபுல் எபிசோட் ஆன் இந்தோனேஷியா. இருந்தாலும் அந்த இடத்தோட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடிய காலைகள்ல இந்த காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த புகையும் அங்க சூரியனும் வரும்போது அது ரொம்ப நல்ல காட்சி. அதனால சன்ரைஸ் சன்செட் பாக்குறவங்க கண்டிப்பா அங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நீங்க இந்தோனேஷியாக்கு வந்தீங்கன்னா, ஜகார்த்தாக்கு வந்துட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுற்றுலாவாசியா இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் திட்டமிட்டு பயணம் செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எறும்புலயே நீங்க பார்த்து ரசிக்க முடியும். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேரு வி சுரேஷ். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்தோனேஷியா வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இங்க நான் ஒரு கெமிக்கல் ட்ரேடிங் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்க பேருமா? என் பேர் சரஸ்வதி சுரேஷ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் மேனேஜர் சார். அப்படிங்களா? உன் பேர் என்ன? ஸ்ருதி. நீ எத்தனை படிக்கிற? 8வது. உன் பேரு? அஸ்வின். நீ எத்தனை படிக்கிற? 4. நீங்க சொல்லுங்கம்மா. இவர் வந்து ஆபீஸ்க்கு போயிடுவாரு. மத்த நேரத்துல வந்த புதுசுல உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பண்ணீங்க? வந்த புதுசுல வந்து இது ஒன்னு அகாமடேட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல சார். ஆக்சுவலி இந்தோனேஷியால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மேட்ஸ் நல்லா அழகா இருப்பா. அண்ட் வீட்டு வேலை செய்யறதுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட். சின்ன குழந்தைல அவ கிட்ட விட்டுடலாம். ரொம்ப அழகான நாடு. எங்க ஊருக்கு மக்கள் ரொம்ப நல்ல முறையில எல்லாரையும் பண்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. நம்ம வேற ஊர்லயும் வந்திருக்கோன்றதுனாலே அவங்க நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறதோ இல்லாட்டாக்க இதெல்லாம் பழகிறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அழகான ஊரு பாலி இந்த மாதிரி தீவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து நாட்டுல இருந்து இந்தியாவும் இந்தோனேஷியாவுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தொடர்பு நாடு இருக்கு. கல்ச்சரல்லி and also maybe people by people also பாத்தீங்கன்னா பேரு எல்லாம் ரொம்ப அழகா ஒரே மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் எப்படிங்க? மொழி அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க? மொழி வந்து ஸ்கிரிப்ட் நீங்க பார்த்தா இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். பேசுறது வந்து அவ்வளவு கிராமர் கிடையாது. சோ கொஞ்சம் நீங்க டிவிய பார்த்து கொஞ்சம் புக் ஹெல்ப் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா ஈஸியா பேசிடலாம் பாஷை. நீ இந்த ஊர் லாங்குவேஜ் எல்லாம் பேசுவியா? பேசுவேன். ஐ லவ் சன் டிவி உங்க பாஷையில சொல்ல இந்தோனேஷியால? saya suka Sun TV. saya cinta Sun TV. எது கரெக்ட் ரெண்டுத்துல? saya cinta Sun TV. உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த பாஷையில பேசுவ? இங்கிலீஷ். வீட்ல? ரெண்டுமா? நீங்க சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? சார் என் பேர் ஜம்புநாதன். நான் திருச்சிக்காரர். இங்க வந்து 5 வருஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேரு? ஜெயதேவ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட பிசினஸ் பண்ணேன். இப்ப சமீபத்துல பார்த்த தமிழ் படம் என்னமா? கில்லி பார்த்தோம். கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சு வாழ்ந்தோன்னு உன்ன மாதிரி யாராவது ஒருத்தைய பார்க்கும் போது தான் தோணுது. தமிழ் நடிகைகள்ல யார் நல்ல டான்ஸ் ஆடுறாங்க? ஜோசிகா. நீங்க சொல்லுங்க, எந்த நடிகரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமல்ஹாசன் தான் ரொம்ப நல்லா பிடிக்கும். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன படத்துல பாட்டு கேட்க போறீங்க? சமீபத்துல வந்து புது படத்துல எந்த பாட்டு இருந்தாலும் சரி. புத்தகமின்றி சொல்லித்தாரேன்னா, கட்டணமின்றி சொல்லித்தாரேன்னா, நித்திரையின்றி சொல்லித்தாரேன்னா, புத்தகமின்றி சொல்லித்தாரேன்னா, கட்டணமின்றி சொல்லித்தாரேன்னா, நித்திரையின்றி சொல்லித்தாரேன்னா, சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நெஞ்சுக்கு குமரி நீயே வைக்கிற, சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை. கேள்விக்கு பதில் என்ன தெரியாது, காங்கிருக்கிறேன் புரியாது, நீ சொல்லு தெரிஞ்சுக்கிறேன், 100 மார்க்கு இந்த பரீட்சையில் வாங்கி காட்டுறேன். சக்கரை இருக்கிற சக்கரை எறும்புக்கு என்ன அக்கறை, சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, என்ன
சுக்கும்படி ஏமா வைக்கிற. நல்ல ரசிக்கும்படியான பாட்டுல இந்தோனேஷியாங்கிறது ஜாவா, சுமத்ரா, இரிஞ்சயா, பாலி இந்த மாதிரி நிறைய தீவுகளை சேர்ந்து ஒரு பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல ஒவ்வொரு தீவை பத்தியும் தனித்தனியாவும் அதோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி பிரேக்.